நினைத்தாலே முக்தி தரும் அற்புதமான ஒரு திருத்தலம் திருவண்ணாமலை என்று போற்றப்படுகிறது. இங்கு ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து அங்கு குவிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளோடு இந்த 10 நாள் உற்சவம் என்பது அந்த கோவிலில் நடைபெற்று அதை தொடர்ந்துதான் இந்த தீப திருவிழா என்பது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மகாதீபம் என்பது 2666 அடி மலை உச்சியின் மீது ஏற்றப்படக்கூடிய நிலையில் அதுக்கான தயாரிப்பு பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி தயாரிக்கும் பணியில் தற்போது ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை தொடர்ந்துதான் சரியாக 5:55 மணிக்கு இந்த மகாதீபம் என்பது ஏற்றப்படும். இதை பார்த்தாலே பலருக்கும் புண்ணியம் கிடைக்கும், பார்த்தாலே முக்தி கிடைக்கும் என்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் நம்பப்படக்கூடிய இந்த திருவண்ணாமலை மகாதீபம் குறித்த சிறப்பு நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்துஜாவிடமிருந்து தொடங்கலாம். சிந்துஜா, இப்போ பார்த்தாலே புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மகாதீபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்று ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த நிகழ்வுக்காக இந்த 10 நாள் உற்சவம் அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான திருவிழா மாதிரி தான் ஒரு கொண்டாட்டமா இருக்கும். எவ்வளவு மழை என்ன இருந்தாலும் இந்த திருவிழா கொண்டாட்டங்கள்ல களை கட்டி இருந்தது. இந்த 10 நாள் உற்சவம் என்னென்ன சிறப்புகள் வாய்ந்தது? நிச்சயமா இப்ப இந்த காட்சியை பார்க்கும்போது பஞ்சமூர்த்திகள் புறப்பாடக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அப்படியே சிலிர்க்கிறது. இங்கிருந்தே நியூஸ் 18 வாயிலாக அவரவர்களுடைய இல்லங்களில் இருந்து கொண்டு இறைவனை கண்ணார காணக்கூடிய ஒரு பெரும் பேரு நமக்கெல்லாம் இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. அதுவும் ஆடிக்கொண்டு அந்த திருக்காட்சியை பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேண்டும். இந்த திவ்ய திருக்காட்சியை பார்க்கறதுக்கு காயத்ரி நீங்க சொன்ன மாதிரி இந்த 10 நாள் திருவிழாவுமே ரொம்ப அற்புதமாக நடக்கும். முதல் நாள் அன்னைக்கு காலை 5 மணிக்கு மேலே 6:15 மணிக்குள்ள அந்த சரியான லக்னம் பார்த்து கொடியேற்றுவார்கள். மேலும் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானத்தில் வருகை புரிவார்கள். ராத்திரி பஞ்சமூர்த்திகள் வெள்ளி அதிகார நந்தி மற்றும் அம்சவாகனத்தில் வர, 2ஆம் நாள் கார்த்தால விநாயகர் சந்திரசேகரர் தங்க சூரிய பிரப வாகனத்தில் வர, அன்றைக்கே ராத்திரி பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர வாகனத்தில் வர, 3ஆம் நாள் அன்னைக்கு காலை விநாயகர் சந்திரசேகரர் பூத வாகனத்தில் வர, அன்னைக்கு ராத்திரி வெள்ளி அன்னவாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனம் மற்றும் அன்னவாகனத்தில் வர, 4ஆம் நாள் காலை விநாயகர் சந்திரசேகரர் ஒரு நாளைக்கு ஒரு வாகனம் நாகவாகனத்தில் வர, ராத்திரி பஞ்சமூர்த்திகள் வெள்ளி காமதேனு மற்றும் கற்பக விருட்ச வாகனத்தில் வர, 5ஆம் நாள் அன்னைக்கு விநாயகர் சந்திரசேகரர் கண்ணாடி ரிஷப வாகனம், ரொம்ப அழகாக இருக்கும், கண்ணாடி ரிஷப வாகனத்தில் வர, ராத்திரி பஞ்சமூர்த்திகள் வெள்ளி பெரிய வாகனத்தில் வர, 6ஆம் நாள் அன்னைக்கு காலை விநாயகர் சந்திரசேகரர் வெள்ளி யானை வாகனத்தில் வர, 63 நாயன்மார்களுடைய வீதி உலாவும் அன்னைக்கு நடக்கும். 7ஆம் நாள் அன்னைக்கு காலை 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள விருச்சிக லக்னம் அதை பார்த்து அருள்மிகு விநாயகருடைய தேரோட்டம் இருக்கும். பஞ்சமூர்த்திகள் மற்றும் மகாரதத்தினுடைய புறப்பாடு அன்றைக்கு தான் இருக்கும். 8ஆம் நாள் அன்னைக்கு குதிரை வாகனத்தில் விநாயகரும் சந்திரசேகரும் வருவார்கள். மாலை 4 மணிக்கு பிக்ஷாண்டவருடைய உற்சவம். பிக்ஷாண்டவர் அப்படின்னாலே சிவபெருமானுடைய ஒரு ஒப்பற்ற திருக்கோலம் பிக்ஷாண்டவர் இல்லையா? இந்த பிக்ஷாண்டவருடைய வாகனம். 9ஆம் நாள் காலை விநாயகர் சந்திரசேகரர் புருஷாமுனி வாகனத்தில் வர, ராத்திரி காமதேனு வாகனத்தில் வர, மகாதீபம்ங்கிறது இந்த 10ஆம் நாள் அன்னைக்கு தான். நம்ம ரொம்ப விலாவாரியாக பேசக்கூடிய இந்த 10ஆம் நாள் அப்படின்னா கூட இதுக்கு பின்னாடி 9 நாளுமே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை இந்த மாதத்தில்ங்கிறது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையிலேயே 2 விழா தான். ஒன்று கார்த்திகை உற்சவம், இன்னொன்று ஊடல் உற்சவம், கூடல் உற்சவம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஜாம் நடக்கும். அப்படி இப்படி 10 நாட்களும் மிக விமர்சையாக பக்தர்கள்லாம் கலந்து கொண்டு அண்ணாமலையானுடைய அருளுக்கு பாத்திரமாவார்கள். அப்பேற்பட்ட ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி வடிவினனாக பெருமான் விற்றிருக்கக்கூடிய இந்த இடத்துல அற்புதமாக பெருமை பொங்குகிறது. அன்ன பூஜா துலா மாசே கார்த்திகே தீப பூஜனம். எப்படி அன்ன மாசத்துல நம்ம இந்த ஐப்பசி மாசத்துல தீர்த்தம் ஆடுவது விசேஷம் என்று சொல்வோமோ, இந்த கார்த்திகை மாசத்துல விளக்கேற்றுறது விசேஷம். அப்படி இந்த கார்த்திகை மாசத்துல ஏகன் அநேகனாகவும் அநேகன் ஏகனாகவும் விற்றிருக்கக்கூடிய பெருமானுக்கு தீபம் ஏற்றக்கூடியது அப்படிங்கிறது அப்படி ரொம்ப கார்த்திகை கிருத்திகா மாசே தீபகர்ம சமாச்சரேத் அப்படின்னு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தீபோத்சவம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆலயம் முழுக்க தீபத்தால் அலங்கரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுல இந்த ஏகாதசி சதுர்தசி அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில விளக்கேற்றது கூட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி அவசியமாக. ஏன்னா நீங்க சாதாரணமாவே பௌர்ணமி அப்படின்னா கூட
இங்க திருவண்ணாமலையோட பௌர்ணமி அப்படிங்கிறது தனியா இருக்கும். ஏன்னா கிரிவலம் வரக்கூடியது பார்த்து பார்த்து பௌர்ணமிக்கெல்லாம் நமக்குலாம் இப்ப நிக்கவே இடம் கிடையாதுங்க. நம்ம மனசுக்குள்ளதான் கிரிவலம் வரலாமே தவிர்த்து போக முடியாது. அப்படி ஒரு சாரி சாரியாக பக்தர் பெருவெள்ளம் அலமோத கோவிலுக்கு எதிர்க்க தீபஸ்தங்கம் நட்டு சொக்கப்பானை ஏற்றுவார்கள் இன்றைய தினம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை ஏற்றுறதுனால என்ன கிடைக்கும், இதை பார்க்கறதுனால என்ன கிடைக்கும்னா ஸ்வர்க்க பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால சொக்கப்பனைங்கிறதுக்கு ஸ்வர்க்கப்பனை அப்படிங்கிறதே சொக்கப்பனைன்னு வந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த கார்த்திகை தீப விழா அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையான விழா. இன்னைக்கு என்னமோ நம்ம ஏற்றக்கூடியது கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இல்லை. ஞானசம்பந்த பெருமான் மயிலை தேவாரத்திலேயே பாடும்போது தொல்கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு பாடுறார். வழக்கை மடநல்லார் மாமையிலே வன்மருகில் துளக்கியில் கபாலி ஈச்சரத்தான் தொல்கார்த்திகை நாள் தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய்னு தீப விழாவை அதனுடைய பழமையை ரொம்ப அழகாக பறைசாற்றுகிறார். சங்க இலக்கியங்கள்ல அகநானூறு மழைக்கான் நீங்கிய மாசு விசும்பில் குறுமுயன் மறுநிலங்கிளற கார்த்திகையோட கூடிய அந்த முழுமதி நாளில் தீப விழா நடைபெறக்கூடியதும் அந்த ஒரு வீடுகள்லையும் விளக்கேற்றக்கூடிய தன்மையும் அகநானூறு கொண்டாடுகிறது. அப்போ சங்க இலக்கியங்கள் ஆன்மீக இலக்கியங்களே, அவை நம்முடைய பாரம்பரியத்தையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர குழைத்து கொடுக்கின்றன அப்படிங்கிறதும் நமக்கு புரிகிறது. நற்றிணை பாடல்ல கார் 40ல் நல்ல மிகு கார்த்திகை நாட்ட வரிட்ட தலை நாள் விளக்கில், களவழி 40ல் கார்த்திகை சாற்றில் கழிவிளக்கை போன்றன அப்படின்னு கார் 40, களவழி 40 இப்படி எல்லா சங்க இலக்கியங்கள்லையும் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய பெருமையை ரொம்ப அழகாக கொண்டாடப்படுகிறது. இந்த விளக்குனாலே என்ன, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருக்கார்த்திகை தீப நாள்ல மாவழி சுற்றுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சையான ஒரு வைபவமாக இருக்கு. திருவண்ணாமலை சுத்தி அது வந்து நடக்கக்கூடிய ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. இந்த பனம்புளை அப்படிங்கக்கூடிய அந்த பனம்பூக்கள் மலரக்கூடிய காம்பை நல்லாக காய வைத்து காத்து புகாம பள்ளத்துல வச்சு தீயிட்டு கரியாக்கி அதை நன்கு அரைத்து சலித்து துணியில சுருக்கி அதை கட்டி கொள்வார்கள். பிறகு பனை ஓலை மட்டைகள் 3 எடுத்து அதுக்கு நடுப்புல அந்த கரித்தூள் அந்த சுருணையை வைத்து கட்டுவார்கள். பிறகு அதை உரி போல நீண்ட கயத்துல பிணைத்து அந்த மாவழி சுற்றுவார்கள். இது ரொம்ப ரொம்ப அற்புதமா நடக்கும். இதுக்கப்புறம் துணிப்பந்தில் நெருப்பு வச்சு அந்த கனலை ஏற்றி கயத்தை பிடிச்சி வட்டமாகவும் பக்கவாட்டிலையும் சுற்றுவார்கள். அதனால மாவழி சுற்றுதல் அப்படின்னு சொல்றோம். இப்படி பண்ண இந்த இருளில் அது வந்து அந்த இருட்டாக இருக்குமா, அந்த இருட்டில் அது அந்த தீப்பொறிகளை செதற விட்டு எரி நட்சத்திரம் இப்படி வேகமாக சுழலுமோ அப்படி அது சுற்றி 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 அந்த சுழல்றது காட்சி கொடுக்கும். அப்படி மாவழியோ மாவழி மாவழியோ மாவழி அப்படின்னு குரல் எழுப்பு அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாவழி அப்படிங்கிறத விட அது மா ஒளி, மகா ஒளி தான், மகா ஒளி தான் அது மாவழி அப்படின்னு கொண்டாடப்படுது. அதுவே மருவி மருவி அப்படி ஆச்சு. பாதாளத்தில் வசிக்கும் மாபலி இருக்கான் இல்லையா, மகாபலி ராஜா, தீபத்திருநாளில் மண்ணுலகம் வந்து தீப அலங்காரத்தை பார்த்து மகிழ்கிறான் அப்படிங்கிறது ஐதீகம். இப்படி மாவலி அப்படின்னு மகாபலியிலேருந்து மாவலி வந்ததுன்னு சொல்வார்கள். தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா இங்க 3மே வந்து இந்த விளக்கேற்ற நிகழ்வு அப்படிங்கிறது பாரம்பரியமாக கொண்டாடப்படக்கூடியது நிகழ்வு. அப்படி மகாதீபத்துக்குன்னே இந்த செப்பினாலான கொப்பரையை பயன்படுத்த இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் தான் கொப்பரை 4 அடியிலேருந்து 5 அடி உயரம் இருக்கு. மேலே 4 அடி அகலமும் அடிப்பாகம் 2 அடி அகலமும் இருக்கும். வருஷந்தோறும் இந்த தீப திருநாளன்னைக்கே இந்த தீபம் ஏற்றக்கூடியது. எப்படி நம்மெல்லாம் எண்ணெய் ஊற்றி ஏற்றுவோமோ அப்படி இவர்கள் காடா துணி போன்ற அந்த துணியோடு திரியாக பயன்படுத்துகிறார். இதற்காகவே சுமார் 2000 மீட்டர் காடா துணி இந்த அண்ணாமலையில பயன்படுத்தப்படுகிறது. மகாதீபம் தூய பசு நெய்யை கொண்டு ஏற்படுத்த சுமார் 350 லிட்டர் நெய் ஆகிறதா. 350லேருந்து 400 லிட்டர் நெய் அதுக்கு ஆகிறது. இப்படி ஏற்ற இந்த நெருப்பு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது தான் 24 hours கூட வருது இல்லையே, 11 நாள் எரியும். 11 நாள் எரியக்கூடியது ஒரு பெரும் தனித்துவமாக இருக்கிறது. கொப்பரையில் பசு நெய்யை ஊற்றி காளா துணியை அடைத்து அதன் மேலே சூடத்தை வச்சு மகாதீபம் ஏற்றுவார்கள். பக்தர்கள் நெய் காணிக்கை அளிக்க சீட்டெல்லாம் தருவார்கள்.
அதோட இஷ்டப்படி நம்மளே நெய் வாங்கி கொடுக்கலாம். ஏன் கைங்கறி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட நம்மளே கூட நெய் வாங்கி கொடுத்து அதில் அதை ஏற்றுவார்கள். இப்படி ரொம்ப வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிந்துஜா, இங்கே இந்த பஞ்சமூர்த்திகளோட அந்த உற்சவம் அந்த இது வந்தது, அந்த ஆடி ஆடி அசைந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் பார்த்தோம்ல, அப்போ அதில் வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் வர்றது அப்படிங்கிறதுமே அதுக்கு ஒரு தனித்துவமும் சிறப்பும் இருக்கு இல்லையா? அதை எப்படி நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு? அர்த்தநாரீஸ்வரர் வரக்கூடியது வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப பெரிய தனித்துவம். ஏன்னா பெருமான் ஆணாகவும் பெண்ணாகவும் அம்மையாகவும் அப்பனாகவும் ஒருங்கே ஒரு சேர திருக்காட்சி தரக்கூடியது. இதுக்கு ஒரு அழகான பாட்டு உண்டு. ஆடி வருகிறார் இங்கு ஆடி வருகிறார் அர்த்தநாரி அருணையிலே ஆடி வருகிறார், தேடி வருகிறார் நம்மை தேடி வருகிறார், துன்பம் எல்லாம் விரட்டிடவே குதித்து வருகிறார், பாய்ந்து வருகிறார் சந்நிதியில் பாய்ந்து வருகிறார், பாபம் எல்லாம் பொங்கிடவே பரிந்து வருகிறார், பாபம் எல்லாம் பொசுங்கிடவே பரிதி வருகிறார், ஆடி வருகிறார் ஆடி வருகிறார், அதிர்வேட்டுகள் முழங்கிடவே குதித்து வருகிறார், புண்ணியங்கள் வாரி இறைக்க விரைந்து வருகிறார், ஓடி வருகிறார் ஓங்காரன் ஓடி வருகிறார், உமைக்கு ஒரு பாகம் தந்த ருத்ரன் வருகிறார், அசைந்து ஆடி வருகிறார் அர்த்தநாரி வருகிறான், தீபம் தன்னில் அவன் தேடி வருகிறான், தீபதினம் தன்னில் அவன் தேடி வருகிறான், திம்மிக்கிடத்தக ஆடி வருகிறான், ஆள வருகிறான் நம்மை ஆள வருகிறான், அடியும் காண முடியும் காண சோணாச்சல தேவன் ஆடி வருகிறான். சீலமுனிவர்கள் செரியும் மலை, சிந்திப்பார் முன்னின்று முக்தி வழங்கும் மலை, ஞான நெறி காட்டும் மலை, ஞான முனிவோர்கள் நித்தம் நாடுமலை, அஞ்ஞான கங்குல அகற்றுமலை, அன்பருக்கு மெய்ஞான சோதி விளக்கும் மலை, ஞான தப்போதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை அப்படின்னு நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய அந்த அழகை பார்த்து கொண்டிருக்கிறோம். கார்த்திகைக்கு கார்த்திகை, கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி, மலை நுனியில் காட்டா நிற்போம்னு இப்படி அற்புதமாக திருவண்ணாமலை தீபத்தை எவன் தரிசிக்கிறானோ அவனுக்கு 24 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அவனுடைய முன்னோர்கள்லாம் கரையேறுகிறார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த அருணாச்சலத்தை கார்த்திகை தீபத்தின் போது வலம் வரக்கூடியது அப்படிங்கிறது மகத்தான புண்ணிய காரியம். அது அண்ணாமலையானையும் உண்ணாமலையானையும் தரிசனம் செய்துவிட்டு அதுவரை செய்த பாவமெல்லாம் பொசுங்கி நமக்கு நன்மை கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி 11 நாட்கள் விடாம எவன் ஒருவன் பிரதட்சிணம் பண்றானோ அவனுக்கு சகல சம்பத்துகளும் வாரி கொட்டப்படும் இறைவனால் அப்படிங்கிறது ஐதீகம். இப்படி சகல தானம் கொடுக்கறதுனால, இந்த நாள் இன்னைக்கு தானம் கொடுக்கறதுனால அப்பேற்பட்ட ஒரு பெருமை கிடைக்கிறது. இந்த கார்த்திகை மாசத்துல, கார்த்திகை நட்சத்திரத்துல, சோணாச்சல க்ஷேத்திரத்துல இங்க தீபம் ஏற்றக்கூடியதுனால சந்தான பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். இந்த திருவண்ணாமலை தீப திருவிழா காலத்தால அழிக்க முடியாத ஒரு பெரிய வைபவமாக கொண்டாடக்கூடியது. கிரிவலம் வருவோம், நம்முடைய பாவங்கள் நீங்கி வல்வினைகள் பெறுவோம்ங்கிறது. இப்போ இந்த எப்படா தீபம் ஏற்றுவார்கள், இன்னும் 20 நிமிஷத்துல தீபம் ஏற்றி விடுவார்கள். அந்த திருக்காட்சியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏரியல் வியூவில் நம்ம இப்போ பார்க்க போனால் ட்ரோன்லேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பெருமானுடைய அந்த திருக்காட்சி. மலையே அழகு, ஏன்னா மலையே அண்ணாமலை, அண்ணாமலையே மலையா இருக்கு. அதுல சிவனா வந்து ஜோதி வடிவில் வந்து காட்சி அளிக்க போகிறார். நம்ம இந்த விஷயங்களை பேசும்பொழுது இந்த கோவிலோட சிறப்பு பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து திரு வீரமணி கண்ணன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அதற்கு முன்பாக திருவண்ணாமலைக்கு வந்து சென்ற பிறகு தங்களோட வாழ்வுல பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததால ஆண்டுதோறும் தீப திருவிழாவிற்கு வந்துவிட்டு செல்வதாக வெளிநாட்டு பக்தர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். எவ்ரி இயர் வருவோம் திருவண்ணாமலை தீபத்துக்கு. ஏன்னா 8 இயர்ஸ் ago நாங்கள் வந்த வாட்டி, அப்போ எனக்கு இந்த தீபம்னா என்னன்னு தெரியாது. என்ன ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு கேஷுவலாக ஒரு டெம்பிள் ட்ரிப் மாதிரி தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் வேறு ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு, ரொம்ப மிரக்கல், ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்போ அது இது ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி கடனாக தான் நான் எவ்ரி இயர் வந்து அவரை பார்த்து ஒரு தேங்க்யூ சொல்கிறதுக்கு தான் வரேன். I'm from Sweden. Asman is my name, and I was here in last year, December, January, and now I come back. I love Arunachala and Ramana Maharshi and the ashram. Yeah, I like it.
மதங்கள் மொழிகளை கடந்ததுதான் பக்தி என்பதை தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பேட்டிகள் பறைசாற்றுகின்றன. அந்த அளவிற்கு திருவண்ணாமலையோடு ஒன்றி போயிருந்தவர்கள் அவர்கள் மீண்டும் நன்றி செலுத்துவதற்காக வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மகா தீபம் என்பது இன்னும் சில நிமிடங்களில் ஏற்றப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம் சிறப்பு நேரலையில்.